வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கு வந்து தஞ்சாவூரில் இருக்கிறோம். தஞ்சாவூரில் கட்டுமான வேலைகள் வந்து முடித்து விட்டது. கிரவுண்ட் ஃப்ளோர், அடுத்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு, முன்னாடி காம்பவுண்டு வால் எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் வேலைகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். கதவு எல்லாமே விருதுநகர் கொண்டு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கேட்டு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம உள்ள கதவு போட்டினாலும் சேஃப்டிக்கு ஒரு கேட் அவசியம். வாங்க போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 22க்கு 9 அடி இருக்கும். இந்த ஹால்லே வந்து மேலே மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு கொடுத்துருக்குறோம். ஸ்டேர் கேஸு அதான் உண்மையில இங்கே ஹைலைட்டே வந்து அதுதான். அந்த ஸ்டேர்கேஸ்க்கு அடியில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கப்போர்ட் கொடுத்துருக்கோம். இங்கேயே நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஹால்லேயும் சம்பு தொட்டி, ஹால்லே வந்து சம்பு தொட்டி கொடுத்துருக்குறோம். காற்றோட்ட வசதிக்கு 2 ஜன்னல், அந்த பக்கம் ஒரு ஜன்னல், ஒரு 3 ஜன்னல் இருக்கு ஹால்லேயும். அடுத்து இங்கே வாங்க, இது வந்து பெட்ரூம். பெட்ரூமோட அளவு வந்து 11க்கு 10. மேலே வழக்கம் போல ஒரு லாஃப்ட்டு, ஒரு செல்ஃபு. அடுத்து இங்கே வாங்க, இது வந்து பாத்ரூமு 10க்கு 4. அதாவது பெட்ரூம் எந்த நீளத்தில் இருக்கோ அதே நீளத்தில் போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தான். அடுத்து வாஷ் பேசன் எல்லாமே இருக்கு. சோப்பு கல், ஃபேன் ஷவரு, டேப்பு, ஷவரு எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து கிச்சனுக்கு போகலாம். இது வந்து கிச்சன் வழக்கம் போலதான், கிரானைட்டு. கிச்சன் டேபிள் வந்து கிரானைட் போட்டாதாங்க நல்லா ராயலாக இருக்கும். சிங்கு தொட்டி, அந்த 4 அடி உயரத்துக்கு டைல்ஸு, மேலே லாஃப்ட்டு எல்லாமே இருக்கு. செல்ஃபு, திங்ஸ் அடியிலையும் திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புறவாசல். எல்லா வீடுகளுக்கும் வந்து 2 வாசல் இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது தலையும் பாலும் சொல்ற மாதிரி தலைவாசல், கொல்லவாசல் 2 வாசல் தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது கிச்சன் ஓரத்தில் இருக்கிறது வந்து நமக்கு காற்றோட்ட வசதி நல்லா கிடைக்கும். இங்கே நின்று பார்த்துக்கலாம். பின்னாடியும் இடம் இருக்கிறதுனால நம்ம ஃபியூச்சரில் தோட்டம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மேலே மாடிக்கு போகலாம். படிக்கட்டு கேண்டரிங் வந்து எம்எஸ் தான். படிக்கட்டுக்கு வந்து டைல்ஸ் வந்து போர்த்திகோவுக்கு நம்ம பதிக்கிற அந்த நல்ல வச்சுருக்கு. அப்பதான் வழக்கமாக இருக்கும். மாடியில் வந்து 2 பெட்ரூமு, ஒன்று மாஸ்டர் பெட்ரூமு, இன்னொன்று ஸ்மால் பெட்ரூமு. ஜன்னல் 2 ஜன்னல், நல்ல காற்றோட்ட வசதி. தஞ்சாவூரை பொறுத்தவரையில ஃபேன் தேவையில்ல, ஏசி தேவையில்ல, அருமையாக காற்று வருது. அப்படியே நீங்கள் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் அப்படியே படுத்தீங்கன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. உண்மையாக சொல்கிறேன், நல்ல காற்றோட்ட வசதி இருக்குது. இதில் வந்து இங்கேயும் வந்து பாத்ரூம் வெஸ்டர்ன் தான். ஓகே, அடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்கு. இன்னொரு பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு.
இங்கேயுமே 2 சேனல் இருக்கு. இதுவுமே வெஸ்டர்ன் தான். மொத்தம் 3 டாய்லெட் இருக்கு. 3 டாய்லெட்டுமே வெஸ்டர்ன் போகலாம். இப்போ நம்ம மேல பெட்ரூமுக்கு போகிறோம். படிக்கட்டு எட்டாவது எல்லாமே டைல்ஸ் தான். இது வந்து சொரசொரப்பு கல் தான். இது வந்து போர்ட்டிகோவுக்கு படிக்கிற கல் தான். அது வந்து நம்ம வீட்டுக்கு படிக்கிற கல்லை பற்றி கூடாது, படிக்க தனியாக இருக்கிற அந்த கல்லை நம்ம படிக்கணும். வாங்க, இது வந்து தான் பெட்ரூம். அதாவது படி உள்ள வந்துருச்சுனாவே, படிக்கட்டு வீட்டுக்குள்ள வந்துச்சுனாவே கண்டிப்பான முறையில் பெட்ரூம் நம்ம போட்டுதான். படிக்கட்டு வெளியே இருந்துச்சுன்னா தேவையில்ல, உள்ள இருந்தால் கண்டிப்பாக பெட்ரூம் போட்டுதாங்க. இந்த வீட்டுக்கு ஹைலைட்னு சொல்ல போனா இது வந்து இந்த படிதான். அதாவது நம்ம கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து மேல இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி செய்தது. மிகவும் அருமையாக இருக்கிறது. நம்ம அப்படியே ஒரே ஸ்டெப்பை ஏறி வந்துடுறோம். ஒருவேளை ஃபியூச்சர்ல இன்னொரு ஃப்ளோர் எடுத்தாலும் இதே மாதிரி நம்ம படியை கொண்டு வரலாம். இப்போ நான் காட்டுறேன். அதாவது கீழே இருக்கிறவங்கள வந்து நம்ம மேல இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து பிளான் பண்ணி செய்தது அந்த வேலை. படிக்கட்டை இப்படி அமைச்சு கொண்டு போனால் நம்ம மேல இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் என்கிறதுக்காக. அதாவது இப்போ நம்ம ஹாலில் யார் உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மேல இருந்தே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த ஐடியா பண்ணி படி வந்து ஐடியா பண்ணி போடுறோம். ஓகே, இப்போ வாங்க வெளியே. வேற அதெல்லாம் மொட்டை மாடி. ஓகே, கேட்டு எல்லாமே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா டேங்கு தான். இந்த தலைக்கல் தலைமெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் பதிச்சு எல்லா வேலையும் பீசி வச்சு. சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டதுனால நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியல. இது வந்து செப்டி டேங்கு, அது வந்து வேஸ்ட் வாட்டர் டேங்கு. சிமெண்ட் ரிங் இறக்கியிருக்கோம். கழிவு நீர் எல்லாமே வந்து அதில் போயிடும். இதில் வந்து செப்டி டேங்க்கில் மட்டும்தான் இது, டாய்லெட்டுக்குள்ள மட்டும் பைப் கொடுக்குறோம். எல்லாமே சேம்பர் போட்டு பக்காவாக கொடுத்துருக்கோம். ஓவர்ஃப்ளோ ஆனாலும் எடுக்கிறதுக்கும் பைப்பு கொடுத்துருக்கோம். நிறைஞ்சாலும் போகிறதுக்கு ஒரு பைப்பு கொடுத்துருக்கோம், தண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காம்பவுண்ட் வால் வந்து இன்டர்லாக் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். அதுவும் நல்லா அருமையாக இருக்குது. வெளியே வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தஞ்சாவூரில் கட்டின வீடை நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. உங்களுக்கு கட்டணும் அப்படின்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.